அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பர்தா அணியாமல் இருப்பவர்களுக்கு மறுமை நாளில் கெட்ட முடிவு தான் அமையும் என்பதை தான் பார்க்க போகிறோம். இஸ்லாத்தில் பெண்கள் பர்தா அணிவதை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றாலும் அதை பெண்களின் பாதுகாப்புக்கு தான் என்று சிலர் அறியாமல் அடிமையாக்கி வைக்கப்பட்டது போல சிறிதும் யோசிக்காமல் புரியும் திறன் இல்லாமல் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை பற்றி நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எந்தெந்த பாவச் செயலுக்கு எப்படிப்பட்ட வேதனைகள் நரகத்தில் அளிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார்கள். இந்த வீடியோவை இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு படிப்பினையாக அனைவருக்கும் அமையும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம சேனல்ல லாஸ்டா அப்லோட் பண்ண வீடியோல மிஹ்ராஜ் பயணத்தை பற்றி தான் நம்ம பார்த்திருந்திருப்போம். மிஹ்ராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்டார்கள். நரகத்தில் எந்தெந்த பாவச் செயலுக்கு எப்படி வேதனைகள் அளிக்கப்படுகின்றது என்று ஹதீஸின் வாயிலாக பார்ப்போம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நானும் ஃபாத்திமாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம். அப்போது நபி அவர்கள் அழுது கொண்டு இருந்தார்கள். நான் அண்ணலரிடம் எந்த விஷயம் தங்களை அழ செய்தது என்று கேட்டேன். நபி அவர்கள், மிகராஜுடைய இரவில் நான் என்னுடைய உம்மத்தின் பெண்களை பார்த்தேன். அவர்களுக்கு பல வகையான வேதனைகள் கொடுக்கப்பட்டது. அந்த வேதனை ஞாபகத்துக்கு வந்ததால் அழுது கொண்டு இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். முதலில் நரகத்தில் ஒரு பெண்ணை பார்த்தேன். அவள் தன்னுடைய முடியின் மூலமாக தொங்கவிடப்பட்டிருந்தாள். அவளுடைய மூளை சட்டியில் தண்ணீர் கொதிப்பது போல குதித்து கொண்டிருந்தது. இரண்டாவதாக ஒரு பெண்ணை பார்த்தேன். அவளுடைய நாக்கு தொங்கவிடப்பட்டு அதில் நெருப்பு போடப்பட்டு கொண்டிருந்தது. மூன்றாவதாக ஒரு பெண்ணை பார்த்தேன். அவளுடைய கால்கள் நெஞ்சின் மீது கட்டி போடப்பட்டிருந்தது. கைகள் தலையுடன் இணைத்து கட்டி போடப்பட்டிருந்தது. நான்காவதாக ஒரு பெண்ணை பார்த்தேன். அவளை தலை குப்பர தொங்கவிடப்பட்டிருந்தது. ஐந்தாவதாக ஒரு பெண்ணை பார்த்தேன். அவளுடைய முகம் பன்றியாகவும் உடல் கழுதையாகவும் இருந்தது. அவள் மீது பல வகையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இறுதியாக ஒரு பெண்ணை பார்த்தேன். அவளுடைய தோற்றம் நாயை போல இருந்தது. வாயின் மூலமாக நெருப்பு போடப்பட்டு பின்புறமாக வந்தது. இன்னும் மலக்குமார்கள் அவளுடைய தலையில் அடித்து கொண்டு இருந்தார்கள். ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை கேட்டு, என் அருமை தந்தை அவர்களே, இந்த தண்டனைகள் எதன் காரணமாக கொடுக்கப்படுகிறது என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த பெண்ணை முடியின் மூலமாக தொங்கவிடப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளதோ அவள் தன்னுடைய முடியை அந்நிய ஆண்களிடம் காட்டி திரிந்து கொண்டிருந்தாள். மூடி மறைக்கவில்லை, எனவே தண்டனை கொடுக்கப்பட்டது. எந்த பெண்ணை நாக்கின் மூலமாக தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளதோ அவள் தன்னுடைய கணவனை நாக்கின் மூலமாக துன்புறுத்தினாள், எனவே தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த பெண் கால்கள் நெஞ்சின் மீது கைகள் தலையுடன் கட்டப்பட்டிருந்ததோ அவள் சுத்தத்தை கடைபிடிக்கவில்லை. பெருந்தொடக்கு மாதம் தொடக்கு இவைகளின் சுத்தத்தை கடைபிடித்து தொழுகையை நிறைவேற்றவில்லை, எனவே இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த பெண்ணை தலை குப்புற தொங்கவிடப்பட்டிருந்ததோ அவள் தன்னுடைய கணவனை தவிர மற்ற ஆண்களிடம் தொடர்பு வைத்திருந்தாள், எனவே தண்டனை கொடுக்கப்பட்டது. எந்த பெண்ணுடைய தலை பன்றியாகவும் உடல் கழுதையாகவும் இருந்ததோ அவள் அதிகமாக பொய் சொல்பவளாகவும் சண்டை மூட்டுபவளாகவும் இருந்தாள், எனவே இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டது. எந்த பெண்ணை நாயை போல தோற்றம் கொடுக்கப்பட்டதோ அவள் பொறாமை கொள்பவளாகவும் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவளாகவும் இருந்தாள், எனவே இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமாவிடம், எந்த பெண் தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்கிறாளோ அவள் மிகவும் கெட்டவளாக இருக்கின்றாள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் கிதாபுல் ஹபாயிர் என்ற நூலில் 177வது ஹதீஸாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமிய பெண்களுக்கு பர்தா எந்த அளவு முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டு சம்பவத்துடன் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மனைவியர் ஹஜ்ரத் உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா இருவரும் நபி அவர்களிடம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் என்ற கண் தெரியாத சஹாபி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 மனைவிமார்களையும் உள்ளே செல்லுமாறு கூறினார்கள். அந்த 2 மனைவிமார்களும் வரக்கூடிய சஹாபிக்கு கண் தெரியாது, எங்களை அவர் பார்க்க மாட்டார் என்று கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வரக்கூடிய சஹாபிக்கு கண் தெரியாது, நீங்கள் இருவரும் குருடிகளா என்று கோபமாக கேட்டார்கள். ஆண்கள் எவ்வாறு பெண்களை பார்ப்பது கூடாதோ அதே போன்று பெண்களும் ஆண்களை பார்க்க கூடாது. யார் அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக பார்வையை தாழ்த்தி கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றியுள்ளார்கள்,
பார்வை ஷைத்தானுடைய அன்புகளில் இருந்து ஒரு அம்பாகும். யார் அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக பார்வையை தாழ்த்தி கொள்வானோ அதற்கு பகரமாக அவருக்கு ஈமானுடைய ருசியை அவருடைய உள்ளத்தில் சுவைக்க செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள், உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய முகத்தில் ஒளியை போக்கிவிடுவான். எனவே அருமை இஸ்லாமிய சகோதரிகளை, இந்த ஹதீஸின் மூலமாக படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். தலைமுடியை மறைப்பது, கணவரிடம் மரியாதையுடன் நன்றியுடன் நடந்து கொள்வது, சுத்தத்தை பேணுவது, பாவமான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வது, ஹராமான விஷயங்களை நினைத்து கூட பார்க்காமல் இருப்பது, பொய் சத்தியம் செய்யாமல் இருப்பது, பொறாமை கொள்ளாமல் இருப்பது, செய்த உதவியை சொல்லி காட்டாமல் இருப்பது, இது போன்ற விஷயங்கள் இருந்தால் தௌபா செய்து பரிபூர்ணமாக நீக்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற காரியங்கள் இல்லை என்றால் இனிமேல் வராமல் இருப்பதற்கு அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்களையும் இந்த இழிவான கெட்ட விஷயங்களை விட்டு அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. இஸ்லாமிய பெண்மணி அனைவரும் சிறந்த பெண்மணியாக விளங்க அல்லாஹு கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். ஒருவர் ஒரு நன்மை செய்தால் அதே போன்ற 10 மடங்கு நன்மை கொடுக்கப்படும். எனவே இந்த வீடியோவை ஷேர் செய்ததன் மூலம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் கூட அந்த நன்மை நமக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஷேர் செய்யுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் மீட் பண்ணலாம்.